ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய பைக்குக்கு செயின் ப்ராக்கெட் செட் மாட்டுறதுக்கு முன்னாடி பைக்கை வந்து எப்போயும் நிப்பாட்டும் போது ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி, பேக்கில் வந்து கொஞ்சம் தூக்கில் இருக்க மாதிரி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா வீலை வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு செயின் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்கள். அந்த சென்டரில் இருக்க அந்த இதெல்லாமே கட் ஆகி கம்ப்ளீட்டாகவே செயின் ப்ராக்கெட் செட்டு வந்து போயிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி வந்து சிம்பிளாக வீட்டிலே எப்படி வந்து செயின் ப்ராக்கெட் செட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், செயின் ப்ராக்கெட்ஸில் இது வந்து நியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லாக் டைப்பு. அந்த லாக் இருக்காது, ஏன்னா ஃபுல்லாகவே டோட்டலாகவே அந்த வீல் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஏன்னா செயின் ப்ராக்கெட் செட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து லாக் டைப்னால சீட்டு எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி தான் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 10ஆம் நம்பர் ஸ்பானரை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறோம். நார்மலாக நம்ம வந்து ஒரு செயின் ப்ராக்கெட் செட்டு போய் மாற்றோன்னா ஒரு ஷாப்பில் மாற்றோன்னா 600லேருந்து 800 வரைக்கும் வந்து நமக்கு வந்து காஸ்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணி சிம்பிளாக வந்து நம்மளே வந்து செயின் ப்ராக்கெட் செட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். பாருங்கள், அந்த சீட்டு வந்து கழட்ட வராதனால டீ ஸ்பன்னர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். டீ ஸ்பன்னர் இல்லாதனால இந்த மாதிரி ரிங் ஸ்பன்னரை யூஸ் பண்ணதுனால சீட்டை கழட்ட வரல. சீட்டை கழட்டாமலேயுமே இந்த சைடில் இருக்க 2 பக்கம் இருக்க டோரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். லைட்டாக தூக்குனீங்கனாலே 2 பக்கம் வந்து இந்த மாதிரி போல்ட் இல்லைன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து சிம்பிளாக ரிமூவ் பண்ணிங்கனாலே வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த 2 சைடில் இருக்க கவரை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். ஏன் நம்ம இந்த சைடில் இருக்க கவரை ரிமூவ் பண்ணுறோன்னா, சைடில் இருக்க டோரை ரிமூவ் பண்ணால் தான் அந்த வீல் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த சேஸ் வந்து அந்த செட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டி விட்டு கொஞ்சம் டைம் டிலே குறைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரேக்கிங் லைனையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த பிரேக்கை இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகவும் ஈஸியாக இருக்கும். அந்த வந்து லாக்கை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால இந்த பிரேக்கு அந்த ராடையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ராடை ரிமூவ் பண்ண அவசியம் இல்லை, அது செட்டாகவே அப்படியே வந்து சிம்பிளாக வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் இந்த பிரேக் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதனால தான் இந்த பார்ட்டை நான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி வந்து பிரேக்கை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்க அந்த பிரேக் பிடிக்கக்கூடிய அந்த பார்ட்டு கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் ராடை லூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே வீல் நட்டை கலெக்டியாக வந்து இந்த பிரேக் லைனை வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ அந்த பிரேக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீல் கனெக்டாக இருக்கக்கூடிய அந்த நட்டை வந்து 22ஆம் ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டபுள் எண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபுல் டைட்டில் இருக்கும்போது டபுள் எண்ட் போடும்போது 2 எண்டில் தான் பிடிக்கும். இதே ரிங்காக இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே அந்த நட்டை பிடிக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட முடியும். அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டையுமே வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறோம். ஏன்னா நமக்கு செயின் சுத்தமாக தேஞ்சதுனால கொஞ்சமாக இழுத்து வச்சு டைட் பண்ணனால ஃபுல்லாகவே பேக்கில் இழுத்து வச்சது மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அந்த பிரேக் லைனையுமே கொஞ்சம் அவுத்து விட்ருக்கேன். ஆக்சுவலாக பிரேக் லைனை ரிமூவ் பண்ணாமலும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிற முடியும். அதனால் வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சைடில் இருக்கிற 2 நட்டையுமே வந்து 10ஆம் நம்பர் ஸ்பானரை யூஸ் பண்ணி அந்த நட்டை வந்து கொஞ்சம் நல்லா வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாலே கொஞ்சம் லூஸ் கிடச்சி உள்ளே போயிடும். உள்ளே போனதுமே இந்த செயினை வந்து மேலே இருக்க செயினை வந்து சிம்பிளாக அந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வீல் நட்டை வந்து லைட்டாக வீலை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு லேசாக ஷேக் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து வீலை வந்து நம்ம அந்த நட்டில் இருந்து போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு சிம்பிளாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறீங்கன்னா 2 பக்கம் சைடில் ஒரு பக்கம் புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க வீல் இந்த பக்கம். அதனால் வந்து எது எங்கெங்கே இருக்குன்றதை கொஞ்சம் கவனமாக கையில் பிடிச்சிக்கிட்டு சேஃப்டியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அது எந்த டைரெக்ஷனில் இருக்குன்றதை கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் வீலை வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் வந்து திரும்பி கனெக்ட் பண்ணும்போது சிம்பிளாக ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். பாருங்கள், இதுதான் வந்து பேக் கிராங்க்கு கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஏரியா. இந்த பக்கம் பிரேக்கிங் லைனு. பிரேக் ஷூ கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்தனால இந்த பிரேக்கையும் சேர்த்து நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரேக்கை ரிமூவ் பண்ண அவசியம் இல்லை, செட்டை லூஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஓரமாக வச்சுட்டு அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செயினை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேஸில் கனெக்ட் ஆகிருக்கனால இந்த சேஸை ரிமூவ் பண்ணுறது, ஏன்னா செயின் வந்து ஃபுல்லி லாக் டைப்பு, அதனால் பின் எதுவும் கொடுத்துருக்காதனால இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சஸ்பென்சர் லைனை வந்து ஃபஸ்ட்டு வந்து 14ஆம் நம்பர் யூஸ் பண்ணி ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறோம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இந்த சேஸ் இந்த வீல் கனெக்டாக இருக்கும் இந்த பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இந்த பார்ட்டுக்குள்ளே கூடி தான் நமக்கு வந்து செயின் வந்து லாக்கில் இருக்கும். இதையுமே நம்ம சிம்பிளாக ரிமூவ் பண்ணிட முடியும். சேம் அந்த 14ஆம் நம்பர் ரிங் ஸ்பானரை யூஸ் பண்ணியே
அதில் இருக்க அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஒருவேளை 2 பக்கம் சுற்றுச்சுன்னா ஆப்போசிட்டில் வந்து டபுள் இல்லைன்னா ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணி அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பிடிச்சிக்கிட்டு லூஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஒரு சில வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் நட்டு போல்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு WD-40 யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் WD-40 முன்னாடியே அடிச்சு விட்டுட்டு இல்லைன்னா ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணி கொஞ்சம் அடிச்சு விட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நட்டை வந்து கொஞ்சம் தட்டி விட்டுட்டு லேசாக அந்த ரைட் சைடுக்கு அந்த வீல் கனெக்ட் பார்ட்டை தூக்கி பிடிச்சிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே லேசாக சிம்பிளாக வெளியே எடுத்தீங்கனாலே அந்த பார்ட் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் கிராங்கு அந்த செயினை வந்து ஃப்ரண்ட்டில் லாக் ஆகிருக்கும் இன்ஜினோட பார்ட்டில். ஸோ இதில் இருக்க மேலே இருக்க அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு 10ஆம் நம்பர் ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஸ்பானர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிங்கு. இதுக்கெல்லாம் வந்து டீ ஸ்பானர் இருந்துச்சுன்னா டீ ஸ்பானர் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து 8ஆம் நம்பர் டீ ஸ்பானர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த ஃப்ரண்ட் கிராங் எப்படி சேஞ்ச் பண்ணுற வீடியோவுமே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரண்டில் இருக்க கிராங்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட்டு வந்து வெளியே இந்த மாதிரி தான் வந்து நம்ம செயினை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லி லாக்னால. நெக்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை க்ளீன் பண்ணி விட்டுக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ பார்த்து அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுத்துட்டு போங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ பிறகு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்கள் இது வந்து ஓல்டு, இது நியூ செயின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு. பாருங்கள் அந்த சென்டரில் ஒரு வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வீலே கட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த செயின் பாக்கெட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் கிராங்கு பாருங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது ஓல்டு கிராங்கு, இது வந்து நியூ கிராங்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தாலே தெரியும். கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் கிராங்கை மாற்றும் போது செயினையுமே சேர்த்து உள்ளே வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா செயின் வந்து வெளியே வந்து ரிமூவ் ஆகி வராது ஃப்ரண்ட் கிராங்கில். ஏன்னா அதோட கிளியரன்ஸ் வந்து அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. செயினில் வந்து மேலே கீழே எதுவுமே 2 பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கனால நீங்கள் செயினை வந்து எப்படினாலும் உள்ளே வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த ஸ்லாட்டுக்கு நேராக இந்த ஃப்ரண்ட் கிராங் ஸ்லாட் இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக உள்ளே வச்சுட்டு அப்படி லாக் பண்ணிங்கன்னா சிம்பிளாக வந்து லாக் பண்ணிட முடியும். ஃப்ரண்ட் கிராங்கை வந்து இந்த மாதிரி செயினோட வச்சு தான் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் கிராங் வெளியே வர்றதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி ஸ்லாட் மாதிரி கொடுத்து அந்த இடத்துல மட்டும் அந்த காடி எடுத்து விட்ருப்பான். அதுக்கு நேராக வச்சுட்டு ஃபார்வர்டில் என்ன அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாஸில் வந்து மூவ் பண்ணிங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வந்து மேட்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அந்த போல்ட்டை வந்து அது கரெக்டாக அதுக்கு நேராக வச்சுட்டு 8ஆம் நம்பர் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணி தேவையான அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் வந்து இது கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து அந்த ஃப்ரண்ட் கிராங் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. ஆல்ரெடி வந்து இந்த ஃப்ரண்ட் கிராங் எப்படி சேஞ்ச் பண்ணுற வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலை பார்த்து நீங்கள் போடுற வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுங்க. அப்போ தான் அடுத்தது வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த அந்த வீல் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டை வந்து கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சுட்டு அந்த ராடை வந்து கரெக்டாக அது உள்ளே வச்சுட்டு கரெக்டாக உள்ளே போகலைன்னா லேசாக ஷேக் பண்ணிங்கனாலே உள்ளே போயிடும். நார்மலாக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பைக்குக்கு வந்து ஒரு செயின் பாக்கெட் செட் மாற்றுறீங்கன்னா அது வந்து செயின் வந்து ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சிம்பிளாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து செயினை வந்து கிராங்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து செயினை வந்து நம்ம அதை லாக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லி லாக்னால இந்த வீல் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி தான் இந்த இந்த செயினை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கனெக்ட் பண்ணுறோன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க்கான ஒர்க்கெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து தேவையான ஸ்பானர் வந்து கரெக்டான ஸ்பானர் யூஸ் பண்ணிங்கனாலே வந்து சிம்பிளாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கரெக்டாக வந்து டைட் பண்ணிட முடியும். ரிமூவ் பண்ண முடியும் எல்லா பார்ட்டையுமே ஒரே இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எந்தெந்த பார்ட்டை எங்கே கனெக்ட் பண்ணுறது நமக்கு தெரியும். அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போது 1-2 தடவை கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு இப்போ ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபைனலாக வந்து திருப்பி வந்து அதை அசம்பிள் பண்ணும்போது குயிக்காக அசம்பிள் பண்ண முடியும். எதுவும் பார்ட்டும் எதுவும் மிஸ் ஆகாது. ஸோ டைட் பண்ணும்போது எப்போயுமே வந்து 2 பக்கம் வந்து ஸ்பானர் யூஸ் பண்ணி ஃபுல் டைட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஒன் சைட் டைட் பண்ணும்போது ஆப்போசிட்லேயும் ரொட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து 2 பக்கம் பிடிச்சிக்கிட்டே டைட் பண்ணுங்கள். இந்த சஸ்பென்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய பார்ட்டும் அது போக வந்து சேஸ் கனெக்ட் பண்ண பார்ட்டும் ரெண்டுமே வந்து 14 நம்பர் ரிங் ஸ்பானர் தான் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக் கிராங்க் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நேம் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து நேம் இது இருக்காது. அந்த நேம் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு எப்போயும் ஒரு பார்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் ரெண்டும் ஒரே டிவைஸான்றதை செக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு வேளை ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து திருப்பி வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிற முடியும்.
நீங்கள் மாட்டிட்டு செக் பண்ணிங்கன்னா அது வந்து க்ரீஸாகவும் ஆயிரும். அது பக்கம் வந்து ஏதாவது கிராக்கும் கூட உழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக் கிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே கம்ப்ளீட்டாகவே தேஞ்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து செயின் ப்ராக்கெட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுபோல் ஃப்ரண்ட்டு பிரேக் எப்படி வந்து பிரேக் அந்த ஷூவை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பிரேக் ஷூ அந்த பேடை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பிரேக் டிஸ்க் பிரேக் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, டிஸ்க் பிரேக் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்ற வீடியோலாம் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ கோம்ப்ளைன் சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து ஜஸ்ட் வந்து கிளாத் யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடுத்து வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா ஒருவேளை உங்களால் வாட்டர் சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடிஞ்சுன்னா கூட இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அசம்பிள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். வர நம்ம இப்படி ரிமூவ் பண்ணோம் அதே மாதிரி கரெக்டாக உள்ளே வச்சுட்டு நேம் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து டைட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நீங்கள் கையில் பிடிச்சி டைட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு நார்மல் டைட் வச்சாலே போதும். நெக்ஸ்ட் வந்து வீலில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து வீலில் வச்சு நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கிற முடியும். ஸோ நார்மலாக ஓரளவுக்கு டைட் வச்சுட்டு உள்ளே வந்து கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இந்த பிரேக் லைன் சைடுமே வந்து அவுட்டர் கவரில் வந்து க்ரீஸ் வச்சுக்கிறோம். பிரேக் பிடிக்கிற இடத்துல க்ரீஸ் வச்சிடாதீங்க, ஏன்னா பிரேக் பிடிக்காமல் போயிடும். அதனால் வந்து கரெக்டாக வந்து உள்ளே மட்டும் அந்த சாஃப்ட் கனெக்ட் ஆகிற இடத்துல மட்டும் லேசாக க்ரீஸ் வச்சுட்டு நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோம் அதே மாதிரி அதுக்கு நேராக வச்சுட்டு லேசாக வீலை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த ராடை வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸ்க்கு நேராக உள்ளே விட்டுட்டு மாட்டிங்கனாலே வந்து ஈஸியாக வந்து பேக்கில் வந்து மறுபடியும் வந்து நம்ம நியூ கிராங்க் சேஞ்ச் பண்ணி ஈஸியாக வந்து நம்மளால் அசம்பிள் பண்ணிட முடியும். இந்த மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது வீலை கொஞ்சம் லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு அசம்பிள் பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக வேணால் அசம்பிள் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணும்போது எப்படி அந்த இடத்துல புஷ் இருந்துச்சு அந்த புஷ்ஷை கரெக்டாக அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு பக்கம் கொடுக்குற அந்த போல்ட்டையுமே அந்த ஹோல்ஸுக்கு நேராக வச்சுட்டு லேசாக கைட்டை அப்படியே தட்டினீங்கனாலே பாருங்கள் உள்ளே வந்துடுச்சு. இது பெரிய அளவுக்கெல்லாம் ஒர்க்கெல்லாம் கிடையாது, சிம்பிளான ஒர்க்கு தான். பாருங்கள் செயினையுமே உள்ளே வந்து கரெக்டாக வந்து கிராங்கில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட் ரெண்டையுமே வந்து ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு செயின் வந்து ஃபுல் டைட் பண்ணிடுறாங்க. சும்மா நார்மல் டைட்டே வைங்க, ஏன்னா புது செயின்னால வந்து கொஞ்சம் ரஸ்ட் ஆகும்போது ஏன்னா ஓப்பனில் இருக்கனால கொஞ்சம் டைட் ஏறுறது மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் வந்து கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் செயின் ப்ராக்கெட் எப்படி வந்து சரியான விதத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது வீடியோவுமே உங்களுக்கு அடுத்த வீடியோ கொடுக்குறேன். இப்போ நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி வந்து இப்போ அந்த பிரேக்கை இப்போ ஹோல்டு பண்ணக்கூடிய அந்த பார்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு பிரேக் லிவரையுமே வந்து கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சுட்டு லேசாக அடிச்சு விட்டிங்கனாலே அது வந்து லாக் ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பைக் வந்து பேக் பிரேக் அந்த பேடை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற ஹோம் பிளே சம்மந்தமான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுபோக எலக்ட்ரானிக் டிவைஸ் சம்மந்தமான அந்த எல்இடி டியூப் லைட் எப்படி சர்வீஸ் பண்ணுறது, செக் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, எல்இடி ஸ்ட்ரிப்பை எப்படி செக் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, அது எப்படி சர்வீஸ் பார்க்குறது, இப்போ நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸ்டார்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டார்டரில் எப்படி செக் பண்ணணும், காயில் எப்படி சேஞ்ச் பண்ணணும், நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும். அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ண காரணம் இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ண அவசியம் இல்லை. நான் ஏன் ரிமூவ் பண்ணேன் என்னென்னா இந்த பிரேக் வந்து கொஞ்சம் பிடிச்சி வந்து ரொம்ப வந்து கண்டிஷன் வந்து ஒரு பிரேக் ஷூமே கொஞ்சம் ரொம்ப போன கண்டிஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால வந்து நான் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதை பற்றியும் உங்களுக்கு நான் வந்து கிளியரான வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கிறோம். நான் சொன்னேன் இல்லை, வீலில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா அந்த கிராங்க் வந்து நம்ம கையில் பிடிச்சி டைட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு கையில் ஏதாவது குத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து நார்மல் டைட் வச்சுட்டு ஃபைனலாக வந்து வீலை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வச்சுக்கிறோன்னு உங்கள்கிட்ட கூட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமுமே அந்த வீலை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த செயின் பாக்கெட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த போல்ட்டோட லென்த் வந்து ரெண்டுமே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சும்மா சிம்பிளாக ஒரு குச்சியை வச்சு தான் ஒடிச்சு விட்டு ரெண்டு பக்கம் ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபைனலாக வந்து வீலோட அந்த நட்டு போல்ட்டை வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்தளவுக்கு ப்ளே இருக்கட்டும். ஏன்னா வந்து ஓப்பனில் இருக்கனால வந்து ஓரளவுக்கு அந்த தூசியெல்லாம் இறங்கும்போது கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவும் புது செயின் ப்ராக்கெட்னால ஃபுல் டைட் வைக்காதீங்க, கொஞ்சம் நார்மல் டைட் வச்சுட்டு
கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லூஸ் ஆச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் செயின் பாக்கெட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற வீடியோவுமே நம்ம சேனலில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம எப்படி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டோரெல்லாம் ஒன்றா எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி வந்து 2 பக்கம் உள்ள டோரையும் வந்து திரும்பி வந்து அசம்பிள் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் டேமேஜ் ஆனது தான், பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல உங்களுக்கு டேமேஜ் ஆனது. ஸோ ஃபைனலாக வந்து 2 பக்கம் உள்ள ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கிறோம் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம 2 சைடு ரிமூவ் பண்ண டோரை வந்து ஃபைனலாக ஃபுல் டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கிராங்க்கு வந்து அந்த கவரை கழட்டணும் இல்லையா, அந்த கவரையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த 10ஆம் நம்பர் அந்த போல்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 10ஆம் நம்பர் போல்ட்டை வந்து கரெக்டாக அதுக்கு நேராக வச்சுட்டு நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி வந்து திரும்பி வந்து அசம்பிள் பண்ணிக்கிறோம். டைட் அது மாதிரி வந்து ரொம்ப ஓவர் டைட் வச்சிடாதீங்க, ஏன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால டேமேஜ் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு தடவை வந்து இப்போ ரன்னிங்கே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறோம். ரன்னிங் செக் பண்ணும்போது வந்து எல்லாமே கரெக்டாக அசம்பிள் பண்ணிக்கோம். ஒரு தடவை 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து பிரேக்கெல்லாம் கரெக்டாக இருக்க அந்த செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க. தேங்க்யூ.